ஐபோன் யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி மீட்டிங், அதில் நடந்த குளறுபடிகள், அங்கே நடந்து கொண்ட விதம், அவங்க என்னத்தை கதைக்கிறாங்களோ ஏது கதைக்கிறாங்கிற தமிழ் தலைவர்கள்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வெக்கமாக கிடக்கு. ஏன்னா சொன்னால் யார்கிட்டையுமே ஒரு பண்பாடு கிடையாது, நாகரிகம் கிடையாது. பொது வழியில் எப்படி கதை கொண்டு ஒரு மூத்த பாராளுமன்ற இருக்கக்கூடிய ஸ்ரீதரன், இப்போ அடுத்தது பொன்னம்பலம், இவங்களெல்லாம் அங்கே கதைக்கிற முறையில் பாருங்கள். இவன் என்ன பக்கத்தில் ஒன்று நிறுத்தினீங்க ஒருத்தர் கேட்குறார், மற்றவர் கேட்குறாரு இந்த நாய்க்குட்டிகள் மாய கதைச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர் சொல்கிறார். அப்போ மற்றது இங்கால சிவஞானம் குழப்பி கொண்டிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு அங்கே என்ன டெவலப் செய்யணும், எது செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டமிடுறதுக்கும் அது முடிவெடுக்கிறதுக்கு தான் அதில் கூடியிருக்கணும். ஆனால் இருந்து கொண்டு நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி கத்திக்கொண்டிருக்கணும். இவை இப்படி கத்துறதால தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. இவை கடந்த காலங்களையும் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை கிடைக்க விடாமல் பண்ணினதில் இவை தான் முன்னோடி. சிங்கள பேரினவாதத்தை எல்லாரும் பேசி கடைசியில் தமிழ் மக்களின் உரிமைகளையும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற சலுகைகளை கூட கிடைக்க விடாமல் பண்ணுறது இவை தான். கூடி ஒரு முடிவெடுத்து அதில் ஒரு காரியங்களை செய்யாமல் அதில் இருந்து கொண்டு கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதையுமே கிடைக்க செய்யலை, கிடைக்க விடையலை. ஆளையால் சண்டை பிடிச்சி புடுங்கப்பட்டு மாகாண சபையிலையும் ஒன்றும் செய்யலை, கூட்டங்களையும் ஒன்றும் செய்யலை, வந்த காசுகளை எல்லாத்தையும் திருப்பி மாற்றி அரசுக்கு திருப்பி அனுப்பி கொண்டு இருந்தால் தான் வேலை. இப்போயும் இங்கே புடுங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். பண்பாடற்ற வார்த்தைகள் பேசுகிறது. அவர் பொன்னம்பலத்தின மகன் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ பெரிய குடும்பத்து பின்னணி கொண்டாள். அவர் அங்கே இருந்தோன்னு சர்வசாதாரணமாக அந்த சின்ன சாதாரண அந்த கிராமங்களில் பேசுகிற மாதிரி இவன் என்னத்துக்கு பக்கத்தில் இருக்க விட்டு நீங்கள்னு கேட்குறார். அடுத்தவர் அவர் சிவஞானம். அவர் சாதாரண ஒரு வாத்தி, அவர்கிட்ட கதை இங்கே அவர் பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் அவர் இப்போ பார்லமெண்ட்டுக்கு வந்த பிறகு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட கதையில் பாருங்கள், இந்த நாய்க்குட்டியல் மாய கதைக்கிறது பொது வெளியில் இருந்தோண்டு கதைக்கிற வார்த்தைகள். அதாவது இளங்குமரன் தான் அப்படி சொல்கிறார். அவர் இளங்குமரன்லேயும் ஒரு தவறு இருக்குன்னு சொன்னால் இங்கே வேட்டி காட்டி கொண்டு தெரியாது, கொழும்பில் கோட் போடணும். கொழும்பில் கோட் தான் போடணும், கொழும்பில் போட வேண்டிய இடத்துல கோட் தான் போடணும். மற்ற இடங்களில் வேட்டி கட்ட வேண்டிய இடத்துல வேட்டி கட்ட தான் பண்ணணும். ஒவ்வொரு இடங்களும் ரெஸ் கோட் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு ஆடை அணிஞ்சொன்று போகிற இது இருக்குது, முறை இருக்குது. ரைட், அதை விட்டு போட்டு யாழ்ப்பாணத்தில் நான் வேட்டி கட்டுறது அங்கே ரெண்டு கோட், இதெல்லாம் தேவையில்லாத கதை. இது இந்த கூட்டத்துக்கு அப்பாற்பட்ட கதையை அதில் கதைக்கக்கூடாது. அது இளங்குமரனில் தவறு. ரைட், அதே நேரம் இந்த 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 கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற சந்திரசேகரன், அமைச்சர் சந்திரசேகரன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்கிறார். இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை சொல்லணும். வடக்கு கிழக்கு மாகாணத்தை உருவாக்கினது எங்களோட போராட்டத்தின் ஒரு பிரதிபலன். அப்போ அந்த போராட்டத்தின் பிரதிபலன் அது நாங்கள் எங்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அதுதான் அதில் மிஞ்சி இருக்கிற அது ஒன்று மட்டும்தான், அந்த தீர்வு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. சட்டப்புத்தகத்தில் அது இருக்குது. அப்போ சட்டப்புத்தகத்தில் இருக்கிற தீர்வு மிஞ்சி இருக்குது. அப்போ அதில் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரத்தை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. சட்டத்தில் ஆனால் இருக்குது, ஆனால் தராமல் வச்சுக்கணும். அடுத்தது இந்த மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட சொச்ச அதிகாரங்களில் இந்த மருத்துவத்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறைன்னு சொல்லி ஒவ்வொரு துறைகள் இருக்குது. இதில் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரசாங்கங்களும் வரைக்கும் மாகாண சபைக்கண்டு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு மாகாண சபைக்கு கீழே இருக்க அதிகாரங்களுக்கு கீழே இருக்கிற மருத்துவமனைகள், பாடசாலைகள் அபிவிருத்தி இல்லைன்னு சொல்லி மத்திய அரசுகள் எடுத்து நாங்கள் அபிவிருத்தி செய்ய போகிறோம்னு சொல்லணும். அப்போ இது எங்கட ஆகலாம் மனமும் கொடுக்கணும். கொடுப்போம் நாங்கள் அப்போ தான் அது டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தெல்லிப்புள்ள மருத்துவமனை சம்பந்தமான கதை கேட்க இவைக்கு ஒன்று தெரிய வேணும். மாகாண சபை எதனால் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி இப்போ மிஞ்சி இருக்கிற அது மட்டும்தான் சரி. அதில் இருந்து சரி மிச்ச காரியங்களுக்கு முன்னுக்கு போகாமல் அதையும் தூக்கி கொடுத்தா இவைக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தினா என்ன மிஞ்சும்? இப்போ மத்திய அரசுக்கு கீழே கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? மாகாண சபைக்கு காசு வரையிலன்னு சொன்னால் நீங்கள் மத்திய அரசிட்ட கேட்கணும். மத்திய அரசு கொடுக்கலன்னு சொன்னால் அது பகிரங்கமாக மக்களுக்கு உலகத்துக்கு அறிவிக்கணும். ஆங்கிலத்தில் தமிழில் பத்திரிகையாளர் மாநாடு நடத்தி உலகத்துக்கு அறிவிக்கணும். இது எங்களை புறக்கணிக்கு இந்த மத்திய அரசுன்னு சொல்லி. அப்போ அதை செய்யாமல் நீங்கள் அந்த காசுகளை கேட்காம அதை அபிவிருத்தி செய்யாமல் நீங்கள் 5 வருஷம் முதலமைச்சர் பதவி விக்னேஸ்வரனை கொடுத்த நேரமே ஒன்றுமே செய்யலை. அப்போ உங்கள்கிட்ட இந்த வடகிழக்கு மாகாணத்தை திருப்பியும் கொடுத்தா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. அப்போ இருக்கிற அதிகாரங்களை நீங்கள் தூக்கி கொடுத்து போட்டு மாகாண சபை எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லி இந்திய வெளியுறவு அமைச்சர் வரைக்கல மாகாண சபை எலெக்ஷன் வைக்க சொல்லுங்கன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. என்னென்னு சொன்னால் அவை தான் அது உருவாக்கினது. அவையே அதை கணக்கெடுக்காமல் இருக்கணும். எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு, எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கியாச்சு. மிச்சம் சொச்சம் இருக்கிற இந்த சின்ன ஆஸ்பத்திரிகள், சின்ன பாடசாலைகள், சின்ன விவசாய பிரச்சனைகள் அதுகள் தான் கிடக்குது. அதுகளை ஒன்றொன்னா தூக்கி கொடுத்து போட்டு பிறகு நீங்கள் இப்போ இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார்? ராமநாதன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அர்ஜுன ராமநாதன் மாகாண சபை அதிகாரத்தை அங்கே கொடுக்கலான்னு சொல்கிறார். அதே நேரம் சிவஞானம் ஒழும்பி சொல்கிறார். ரைட், அதை நாங்கள் வரவேற்கிறோம். என்ன சொன்னால் அதான் செய்ய வேணும். அர்ஜுனா என்ன தான் பேசியிருந்தாலும் இந்த விஷயத்தில் அர்ஜுனா பாராட்டலாம். அர்ஜுனா இந்த விஷயத்தில் நான் பாராட்டுவேன். என்னென்னு சொன்னால் என்ன தான் குளறுபடிகள் இருந்தாலும் சில விஷயங்களில் அர்ஜுனா நேரடியாக பேசுகிறது எனக்கு பிடிக்கும். என்னென்னு சொன்னால் இது எங்களோட உரிமை, எங்களுக்கு கிடைச்ச உரிமையில்
இருக்கிறதே ஒன்றும் இல்லை. அது சொச்சம் தான் கிடக்கு. அதையும் தூக்கி கொடுத்து போட்டு நீங்கள் மாகாண சபை எலெக்ஷனை நடத்துங்கன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷன் இப்போ நடத்துவீங்க, எல்லாத்தையும் கொடுப்பீங்க, மாகாண சபை எலெக்ஷன் நடத்துவீங்க, உங்களுக்கு ஒன்றொன்றா கொடுத்து முடியும். மிஞ்சிறது மாகாண சபை கட்டிடம் மட்டும்தான் மிஞ்சும். ரைட், உங்களுக்கு மாகாண சபை கட்டிடம் தான் மிஞ்சும். அப்போ மாகாண சபை கட்டிடத்தில் நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் மாகாண சபை முதலமைச்சர், மந்திரி மேர், அமைச்சர் மேர்னு சொல்லி கொண்டு திருப்பீங்க. ரைட், பிறகு ஒரு காலத்தில் இன்னொரு அரசாங்கம் வரும். அந்த நேரம் சொல்லும், இந்த மாகாண சபை கட்டிடத்தை தந்தால் நாங்கள் ஒரு கல்விக்கூடம் அமைக்கிறதுக்கு உத்தேசித்திருக்கிறோம், இந்த மாகாண கட்டணம் சிறந்ததாக இருக்கும், இல்லாட்டி சொன்னால் ஒரு ஆடிட்டோரியம் அமைக்கிறதுக்கு, இல்லாட்டி ஒரு மியூசியம் அமைக்கிறதுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லுவீனம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அது நல்ல விஷயம்னு சொல்லி கட்டடத்தை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ரோட்டில் வந்து நிற்பீங்க. ரோட்டில் வந்து நினச்சில நான் முதலமைச்சர், நான் அமைச்சர்னு சொல்லி கொண்டு திருவீங்க. திரியேக்கில் யாரோ ஒருத்தன் வருவான், ஆத்திரத்தில் உங்களோட வேட்டியெல்லாம் உருவி கொண்டு போயிடுவான். அப்போ உங்களோட வேட்டியில் உருவி கொண்டு போனால் பிறகு யாரோ ஒருத்தன் வருவான், உங்களோட ஆத்திரத்தில், நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு ஆத்திரத்தில் யாராவது ஒருத்தன் ரோட்டில் வருவான், உங்களோட வேட்டியை உருவி கொண்டு போயிடுவான். அப்போ என்ன மிஞ்சும்னு சொன்னால், நீங்கள் வேட்டியும் இல்லாமல் அந்த உங்களோட மூண்டு இருக்குது, அது மூண்டும் பொறுமதி இல்லை, உங்களோட எல்லாத்தையும் மூண்டும் செத்து போச்சு. அந்த மூண்டு இருக்குது உங்கள்கிட்ட, அந்த மூண்டு வெளியே தெரியும், தொங்கிக்கொண்டு நிற்கும். அதை கடிக்க அந்த ரோட்டு வழி தெரியல விசாரணையாண்டு வரும், விசாரணையில் வந்து கவ வரும். நீங்கள் என்ன செய்வீங்க? பொத்திக்கொண்டு ஓடிப்போய் உங்களோட வீடுகளுக்கு பூந்துடுவீங்க. உங்களோட வீடுகளுக்கு பூந்து நீங்கள் மூடி கதவை மூடிக்கொண்டு இருந்துவீங்க. இருந்தால் என்ன நடக்கும்? தமிழ் மக்கள் அரசியல் அதோட முடிஞ்சிடும், உங்களோட அரசியலும் அதோட முடிஞ்சிடும். நீங்கள் அந்த மூண்டை பாதுகாக்க உள்ளுக்கு போனோட எல்லாம் சாப்டர் க்ளோஸ். இதுதான் நடக்குமே தவிர தமிழ் மக்களுக்கு ஒட்டு விடிவும் உங்களால் வர போகிறதில்லை. நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்கான தலைவர்கள் கிடையாது, உங்களோட தலைமை பண்பே கிடையாது. நீங்கள் தமிழ் மக்களை மேய்ச்சி நீங்கள் துவேஷங்களை தூண்டி திரும்ப நீங்கள் பதவிக்கு வர முயற்சிக்கிறீங்களே தவிர நான் தான் பெரிய ஒரு தரம் ஒற்றுமைப்படுற இல்லை, விட்டு கொடுப்பில்லை, சகிப்புத்தன்மை இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒரு கொள்கை கிடையாது. எல்லாரும் தலைவர், நான் தான் பெருசுன்னு இப்பயும் சொல்லி கொடுக்கு. இதால் எதுவுமே வர போகிறதில்லை. கடைசியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற மாகாண சபைன்ற சகல அதிகாரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி போட்டு எல்லாத்தையும் பறித்து போட்டு சும்மா டம்மியாக இருப்பீங்க. ஒரு எலெக்ஷனை அரசாங்கம் நடத்தும், அந்த எலெக்ஷன் நடத்த அப்புறம் ஒரு மாகாண சபை உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாகாண சபையில் நீங்கள் குந்தி இருப்பீங்க. ஒரு வேலையும் செய்கிறதுக்கு இருக்காது, காவல்காரன் மாதிரி குந்தி இருப்பீங்க. அதான் நடக்க போகுது. வேறு ஒன்றும் தமிழ் மக்களுக்கு மிஞ்ச போகிறதில்லை. நன்றி, வணக்கம்.